டெல்டா மதர்மன் ஹேமச்சந்திர வானிலை உலக நேயர்களுக்கு மாலை வணக்கம். ஜனவரி 7, 2026 விரிவான வானிலை அனுமானம். தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சின்னம் உருவாகி இருக்கு. இந்த புயல் சின்னத்தின் தாக்கம் எப்படி இருக்க போகிறது, இது புயலாக வலுப்பெறுமா, இது எந்த பகுதியில் கரையை கடக்கும், எந்தெந்த மாவட்டங்கள்ல இதன் தாக்கம் இருக்கும் என்பது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம நீண்ட கால அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தோம், ஜனவரி மாதத்துல வடகிழக்கு பருவமழை நீடித்த மழைப்பொழிவு கொடுக்கும், குளிர்கால மழையும் இயல்புக்கு அதிகமாக இருக்கும். ஜனவரி 1, 2 தேதிகளிலேயே பருவமழை பரவலாக பல இடங்கள்ல மழைப்பொழிவு கொடுத்ததை பார்க்க முடிந்தது. இந்த சூழல்ல கடந்த 155 ஆண்டுகள்ல 21வது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில், அதாவது ஜனவரி 8ஆம் தேதியான நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எதிர்பார்க்கப்படுது. இது தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 60 மணி நேரத்தில் வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகரும் எதிர்பார்க்கப்படுது. ஜனவரி 10ஆம் தேதி வாக்குல வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய டெல்டா கடற்கரை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுது. இது புயலாக மாறுமா என்று தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். ஏன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கூடுதலாக 10 கிலோமீட்டர் அளவிற்கு வேகம் பெற்றாலே அது புயல் என்ற நிலைக்கு வந்துவிடும். இது புயலாக மாறுமா என்பது குறித்து தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழல்ல இதன் காரணமா எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனவரி 9ஆம் தேதி மாலை தொடங்கி ஜனவரி 12ஆம் தேதி இரவு வரைக்கும் தமிழகத்தின் பல இடங்கள்ல மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகமாக இந்த சரணம் அமைய இருக்கு. குறிப்பா இந்த 4 நாட்களுக்கு ஒரு மழைக்காலம் திரும்பியது போல ஒரு ஜனவரி மாதத்தில் ஒரு மழைக்காலம் என்று சொல்லும் அளவிற்கான மழை வானிலை நிலவுன்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தோம்னா ஜனவரி 9ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரங்கள்ல காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கி அது படிப்படியாக பரவலாகும். குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஜனவரி 9இல் தொடங்கும் மழை 10, 11 ஆகிய தேதிகளில் தீவிர மழைன்னு எதிர்பார்க்கலாம். பரவலா அநேக இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை வரைக்கும் பதிவாகும்னு எதிர்பார்க்கலாம். இது கடலோர மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி போன்ற மாவட்டங்களையும் ஜனவரி 10, 11 ஆகிய தேதிகளில் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்காசி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் ஜனவரி 11, 12 ஆகிய தேதிகளில் பரவலாக பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜனவரி 12, 13 ஆகிய தேதிகளில் தென்காசி மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழையின் காரணமாக குற்றாலம் மற்றும் திருப்பரப்பு போன்ற அருவிகள்ல ஜனவரி 12, 13, 14 ஆகிய தேதிகளில் நீர்ப்பெருக்கெடுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஒரு மழைக்காலம் திரும்பும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வடக்குள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் ஜனவரி 12, 11, 12 ஆகிய தேதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு விட்டு மிதமான மழையும் ஓரிரு இடங்கள்ல சற்றே கனமழையும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, நெகமம், ஆனமடை பகுதிகளிலையும் ஜனவரி 12ஆம் தேதி உறுதியான மழை வாய்ப்பு தெரிகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஒரு மழைக்காலம், சிறிய மழைக்காலம் திரும்புது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை நீடித்து இந்த மழைப்பொழிவு கொண்டு வருது. கிட்டத்தட்ட கடந்த 6 ஆண்டுகளாகவே ஜனவரி மாதத்தில் மழைப்பொழிவு என்பது தொடர்ச்சியாக பதிவாகி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இன்னல்களையும் இடையூறுகளையும் கொடுத்து வருகிறது. லானினா ஆண்டுகளாகவே தொடர்வதன் காரணமா இந்த இக்கட்டான ஒரு சூழல் ஏற்படுது. இந்த ஆண்டும் லானினாவின் தாக்கத்தினால ஜனவரி மாதத்தில் அறுவடை விவசாயிகளையும் பிற விவசாயிகளையும் பாதிக்கும் மழையாகவே இந்த மழைப்பொழிவும் கருதப்படுகிறது. குறிப்பாக அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள்
வட மாவட்டங்களாக இருக்கட்டும் அல்லது காவிரி டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும், வட மாவட்ட விவசாயிகளை பொறுத்தளவிற்கு ஜனவரி 9ஆம் தேதி இரவுக்குள் நீங்க இந்த சுற்று அறுவடையை முடித்து அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பா ஒட்டுமொத்தமா வட மாவட்டங்கள் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூரின் மேற்கு பகுதி போன்ற கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லாம் தற்போது சம்பா அறுவடை பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. தானியங்களை ஜனவரி 9ஆம் தேதி இரவுக்குள் நீங்க அறுவடை செய்து பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியம். காவிரி டெல்டா விவசாயிகளை பொறுத்தளவிற்கு ஜனவரி 9ஆம் தேதி பிற்பகல் நேரத்திலேயே மழை தொடங்குவதற்கான சூழல் இருக்கு. ஜனவரி 8ஆம் தேதி இரவுக்குள்ளாக மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் அறுவடை செய்து தானியங்களை பத்திரப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுது. மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்ட விவசாயிகள், குறிப்பாக வெங்காயம், மக்காச்சோளம் போன்றவை அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் அறுவடை செய்து அவற்றை வயல்களிலேயே வைத்து விடாமல் பாதுகாப்பான இடங்களுக்கு ஜனவரி 10ஆம் தேதி காலைக்குள் எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது. குறிப்பாக ஜனவரி 9ஆம் தேதி காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் 9 தொடங்கி 12ஆம் தேதி வரைக்கும் 4 நாட்கள் ஒத்திவைப்பது நல்லது. பிற அனைத்து மாவட்ட விவசாயிகளும் ஜனவரி 10, 11, 12 ஆகிய 3 நாட்கள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளை ஒத்திவைப்பது நல்லது. பூச்சி கட்டுப்பாடு, களை கட்டுப்பாடு, உரமிடுதல் மற்றும் பிற வேளாண்மை பணிகளான அறுவடை மற்றும் விதைப்பு, தெளிப்பு, குளிர்கால பயிர்கள் எதுவும் விதைக்கிற திட்டமிட்டிருந்தால் அதற்கான பணிகளை ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் ஒத்திவைப்பது நல்லது. அதே போல இளம் பயிர்கள் இருக்கக்கூடிய விவசாயிகள் சற்று அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுங்க. மானாவாரி விதைத்து மழைக்காக காத்திருக்கும் விவசாயிகள் மயிலாடுதுறை மாவட்டத்தின் சில பகுதி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வேதாரண்யம் சுற்று வட்டாரங்கள், தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டத்தின் மானாவாரி விவசாயிகளுக்கு இந்த மழைப்பொழிவு சாதகமான மழைப்பொழிவாக அமையும் எதிர்பார்க்கலாம். குறிப்பா ஜனவரி 10, 11 ஆகிய தேதிகளில் தங்களுக்கு தேவையான மழைப்பொழிவுக்கான சாதக சூழல் தென்படுது. அதற்குள்ளாக நீங்க உரமிடுதல், பூச்சி கட்டுப்பாடு, களை கட்டுப்பாடு போன்ற பணிகளை முடித்துக் கொள்வது நல்லது. ஒட்டுமொத்தமாக ஜனவரி 9ஆம் தேதி இரவு தொடங்கக்கூடிய இந்த மழை வானிலை ஜனவரி 12ஆம் தேதி இரவு வரைக்கும் நீடிக்கும். மாணவர்களை பொறுத்தமட்டில் வெள்ளிக்கிழமை விடுமுறைக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் திங்கட்கிழமை ஜனவரி 12ஆம் தேதி மழை வாய்ப்பு எப்படி இருக்கு என்பது குறித்து தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த சலனம் காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது, பிற எந்த விதமான பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்தாது. விவசாயிகளுக்கு இன்னல் கொடுக்கும் மழையாக அமையும். அதிலும் சில விவசாயிகளுக்கு சாதகமான மழையாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா தற்போதைய நிலையில ஒரு மாறுபட்ட சூழல், பல விவசாயிகளுக்கு அறுவடைக்கு தயாரான நெற்கதிர்களும், பலருக்கு நெல் பறியும் சூழல்லையும், பலருக்கு இப்போதான் மறுவிதைப்பு செய்து இளம் பயிராகவும் இருக்கு. இந்த மழைப்பொழிவை தொடர்ந்து கண்காணித்து அடுத்தடுத்த அறிக்கைகள் நமது டெல்டாவது வானிலை ஊடகத்தில் வெளியிடப்படும். அதே போல ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு கண்டிப்பாக மழைக்காலம் போன்ற விட்டு விட்டு கனமழை கொடுக்கும். வயல்களில் தண்ணீர் விழும் அளவிற்கான மழைப்பொழிவு இருக்கு என்பதை விவசாயிகள் அறிந்து அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகள் எடுங்க. அறுவடை செய்து நெல் கொள்முதல் நிலையங்களில் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் சற்று கூடுதல் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். நீங்க அறுவடையெல்லாம் நல்லபடியா செஞ்சாச்சு, ஆனா தாழ்வான இடத்துல வச்சிருந்தா தண்ணீர் தேங்கி நெல்கள் பாழாகிவிடும். அதே போல நீங்க அந்த நெல் மூட்டைகளை பாதுகாப்பான முறையில உறுதிப்படுத்த வேண்டியதும் மிகவும் அவசியமா பார்க்கப்படுது. மீனவர்களை பொறுத்த மட்டில் ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல், தமிழகத்தை ஒட்டிய கடல் பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்வது தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் டெல்டா வானிலை ஊடகத்துடன். நன்றி.